எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். மத்தேயு 6:31. இந்த உலகத்துல கவலை இல்லாத மனிதனை நம்ம பார்க்க முடியுமா? எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்குங்க. அதாவது ரொம்ப பெரிய மாட மாளிகையில வாழறவங்களுக்கும் கவலை இருக்கு, பெரிய பெரிய கோட்டீஸ்வரவங்களுக்கும் கவலை இருக்கு. அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி அவங்க அவங்களுடைய சக்திக்கு ஏற்றாற் போல இந்த கவலைகளும் இருக்கு, கஷ்டமும் இருக்கு, பயமும் இருக்கு. எல்லாருக்கும் பயம் இருக்குது, யாரும் பயப்படாமலாம் இல்லை, ஏதோ ஒண்ணுத்து குறித்து பயந்துட்டே இருப்பாங்க. அப்போ இந்த உலகத்துல கவலையே படாம வாழ முடியுமானா அது முடியவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கு. ஆனா ஆண்டவர் இயேசு ஒரு புது மாதிரி நமக்கு கொடுக்குறாரு. கவலைப்படாதீங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க, எதை சாப்பிடணும், எதை உடுத்தணும், எதை நம்ம குடிக்கணும் கவலைப்படாதீங்க, அதாவது கரெக்டா நடக்கும் அப்படின்றாரு. எவ்வளவு பெரிய நம்பிக்கை! எப்படி அது தானா நடக்கும்? அப்ப இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா நீ ஒரு பலம் உள்ளது நினைக்கிற, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றார். இதுக்கு இந்த பாபிலோனிய கதைகள், அதே மாதிரி யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்க கதைகள், அந்த பகுதியில எல்லாம் பேசப்படுகிற ஒரு கதை, ரொம்ப நல்லா சிறப்பான ஒன்று, அறிவு கூர்ந்தவா சிந்திக்கின்ற வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நம்ம நினைச்சிருக்க பெரிய மலை இருக்குல்ல, அதுதான் பலமானது. மலையை யாரும் பெயர்க்க முடியாது, மலை யாரும் அசைக்க முடியாது, அது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அது அவ்வளவு ஒரு கோட்டையாக இருந்து ஒரு நாட்டையே பாதுகாக்குது. மலை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது பர்வதம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிறிஸ்துவ வட்டாரத்துல. அப்ப இந்த மலையை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. மலை அப்படின்னாலே ஒரு பலம் உள்ளதுன்னு நினைக்கிறோம்ல. உண்மையிலே இந்த மலையை கூட தகர்க்க முடியும். எப்படின்னா இரும்பு கொண்டு, அதாவது நமக்கு பெரிய இரும்பு ஆயுதங்களை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மலையை, பாறைகளை உடைத்தெரிக்க முடியும். மலையை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இரும்பினாலே உடைக்கலாம். அப்போ இரும்பு சொல்லுது, மலை நீ தான் பெருசு நினைச்ச, உன்னை விட நான் சக்தி வாய்ந்தேன் தெரியுமா அப்படின்மா. அப்போ இந்த இரும்பு தன்னை என்ன பண்ணுதா, நான் இவ்வளவு பலம் உள்ளவன், ஒரு பெரிய மலையை உடைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே நெருப்பு இருக்குல்ல, அக்னி, இந்த நெருப்பு என்ன செய்யும், இந்த இரும்பை பார்த்து நீ பலம் உள்ளவன், எல்லாத்தையும் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்ற, ஆனா உன்னையே உருக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குது. அப்ப நெருப்பு ஒரு இரும்பை என்ன பண்ணலாம், உருக்கிட முடியும். அப்ப அது மெல்ட் ஆயிடும். அந்த சக்தி எனக்கு இருக்கு, அப்ப நான் தான் பவர்ஃபுல், அப்ப நான் தான் வலிமை வாய்ந்த, நான் தான் சக்தி வாய்ந்தேன் அப்படின்னு இந்த நெருப்பு நினைக்குது. அப்படி நினைச்சிட்டு இருக்க அந்த நேரத்தை திடீர்னு மழை வருது. அப்போ அந்த தண்ணீர் என்ன பண்ணுது, நெருப்பு அணைக்குது இல்லையா. அப்ப தண்ணீர் சொல்ல, நெருப்பை நீ தான் பெருசுன்னு நினைச்ச, உன்னை விட நான் தான் சக்தி வாய்ந்தேன் பாரு, உன்னைய அணைச்சிட்ட பத்தியா அப்படின்னு அந்த தண்ணீர் நினைக்குது. அப்போ தண்ணீர் தன்னை பெருமையா சக்தி வாய்ந்ததா நினைக்கும் போது உடனே இந்த மேகம் என்ன பண்ணுது, தண்ணீர் எல்லாம் அப்படியே ஆவியா கொண்டு போய் மேகத்தை வச்சுக்குது. இப்ப மேகம் பத்தியா, நான் உன்னை தண்ணி இங்க தேங்கி இருந்தேன், உன்னையெல்லாம் நான் மேல கொண்டு வந்துட்டேன் பத்தியா, என் கண்ட்ரோல் வச்சுட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்லி. இப்ப மேகம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது, சக்தி வாய்ந்தது அப்படின்னு நினைச்சிருக்க நேரத்துல பலமா காற்று வீசுது. இந்த பலத்த காற்று வீசும்போது மேகமே கலைஞ்சி போயிருது. அப்போ மேகம் கூட என்ன இல்லை, சக்தியானது இல்லை. அப்ப காற்று பலமானது. அப்ப காற்று பலமான உடனே அப்ப இந்த காற்று நல்லா அடிக்கும் போது என்ன, மனுஷன் அப்படியே அழகா நிம்மதியா தூங்கலாம், நல்லா தூங்கலாம். ஆனா இந்த மனுஷனுக்குள்ள கவலை வந்துட்டு விட்டால், நீ எவ்வளவு காற்று வந்தாலும், எவ்வளவு உனக்கு ஏசி ரூம்ல போட்டு படுக்க வச்சா கூட நிம்மதியான தூக்கம் வராது. அப்போ இந்த பலம் ஒரு மனுஷனை தூங்க விடாம பண்றது கவலை. அப்ப எல்லாத்த விட இந்த கவலை பவர்ஃபுல் சக்தியா இருக்குது. ஒரு கவலை ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் என்றால் அவனுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சியை பாதிக்கும், அவன் நிம்மதி போயிடும். அந்த உலகத்துல வாழ்வதற்கே அந்த கவலை அவனை இடம் கொடுக்காது, அவனை அழிச்சிடும். அப்போ அதனால்தான் சொல்றாரு ஆண்டவர், இதெல்லாம் தெரிஞ்சு ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படுறதுனால நீங்க இன்னத்தை சாதிக்க முடியும், யார் ஒரு முறை கூட்ட முடியும், குறைக்க ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. அவ கவலைப்பட்டுட்டே இருந்தா நடக்குமா? அப்ப அந்த கவலைப்படுவதை விட்டு நீங்கள் புத்தி கூர்மையோடு சிந்தனை செய்யுங்கள். அப்போ நமக்கு வருகிற கஷ்டத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, அதை சிந்தனை செய்து அதுல இருந்து வெளியே வருவதற்கு நாம் முயற்சி செய்யணுமே தவிர நாம் கன்னத்தில கையை வச்சுட்டு கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்புறம் என்ன, கவலையெல்லாம் தூக்கி ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு நிம்மதியா சந்தோஷமா இந்த கவலையிலிருந்து கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிங்க. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்க தோங்குங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கவலையெல்லாம் மீது நாங்கள் வைத்து விடுகிறோம்.
நாங்கள் நிம்மதியா இந்த நாளை துவங்க கிருபை தாரும். மீட் பிரேசியை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.